Good morning, Keshav. So now we are going to study class 4 EVS lesson 1 called first aid. நம்ம என்ன lesson 1 பேர் என்ன first aid அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. இப்போ இந்த கிளாஸ்ல what are the expected learning outcomes அப்படின்னு கேட்டோம்னா the students என்ன தெரிஞ்சுக்க போறாங்க அப்படின்னா they know the need to observe safety rules, the content of the first aid kit. முதல்ல அவங்க சேஃப்டி ரூல்னா என்ன, சேஃப்டி இஸ் இம்பார்ட்டன்ட், சேஃப்டிக்கான ரூல்ஸ் என்ன, இந்த கண்டென்ட்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்னு ஒரு கிட்டு கொடுத்தா அந்த கிட்டுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸ் என்ன, இஃப் மெடிசின்ஸ் கேன் பி பார்ட் ஆஃப் ஏ ஃபர்ஸ்ட் எய்ட் கிட், அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்குள்ளே மெடிசின்ஸும் இருக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஆன்சர். தி சிம்டம்ஸ் ஆஃப் ஏ ஃப்ராக்சர், ஒரு குழந்தைக்கு ஃப்ராக்சர் கையில் எலும்பு முறிவு, ஃப்ராக்சர்னா போன் வந்து ஸ்ப்ளிட் ஆகிடுது, ஓகேவா, அது வந்து ஃப்ராக்சர் சொல்லணும். அதோட சிம்டம் என்ன, அது எப்படி தெரியும், வெளியில் தெரியும். The do's and don'ts while administrating first aid for a burn, அதெல்லாம் நெருப்பு காயங்கள் பட்டா எதெல்லாம் டூஸ் எதெல்லாம் டோன்ட்ஸ், எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்புறம் இந்த சேஃப்டி ரூல்ஸ் டு பி ஃபாலோட், எங்க வீட்டில் ஸ்கூலில் ரோடில் அப்படி இங்கெல்லாம் எப்படி நம்ம சேஃப்டி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன். இது மட்டும் இல்லாமல் நோ த மீனிங் ஆஃப், நமக்கு மீனிங் ஆஃப் ஃபர்ஸ்ட் எய்ட்னா என்ன, லாசிரேஷன்னா என்ன, ஃப்ராக்சர்னா என்ன அப்படின்றது அர்த்தம்லாம் தெரியும். அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் டூரிங் தீபாவளி செலிப்ரேஷன். ஒரு தீபாவளி செலிப்ரேஷன் நடக்குதுன்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்றது பார்க்கணும். அப்புறம் இந்த ரூல் ஆஃப் த ரைஸ் அண்ட் இட்ஸ் ப்ரொசீஜர், ஃபர்ஸ்ட் எய்ட் டு பி ப்ரொவைடட் வென் தேர் இஸ் எ மைனர் லாசிரேஷன், டீப் wound, ஃப்ராக்சர், லிகமெண்ட் டியர், மைனர் பர்ன். இது மட்டும் இல்லாமல் ரைஸ்னா என்ன, அதோட ப்ரொசீஜர் என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஒரு மைனர் லசிரேஷன், சின்ன சின்ன சிராய்ப்புகள் இருந்துச்சுன்னா, டீப் wound ஆழமான காயங்கள் வந்தால், ஃப்ராக்சர் எலும்பு முறிவு, லிகமெண்ட் டியர் அந்த மசில்ஸ் வந்து போன்லேருந்து பிச்சுட்டு வருது, அது பேர் தான் லிகமெண்ட் டியர். எல்லா மசில்ஸும் போனில் போய் ஒட்டிக்கிட்டு இருக்கோம், ஏதோ சில பிரச்சனைனால இந்த மசில்ஸ் வந்து லேசாக கிளியும், அது பேர் தான் லிகமெண்ட் டியர். அப்புறம் மைனர் பர்ன், நம்ம தீக்குச்சி வச்சு ஏதாவது நெருப்பு காயங்கள் சின்னதாக பட்டா என்ன, இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம் இந்த லெசனில். சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன தெரிஞ்சு போகிறோம், டிராஃபிக் சைன்ஸ் இன் இந்தியா. பொதுவாக ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரோட்டில் அங்கங்கே டிராஃபிக்கு சைன் வச்சுருப்பாங்க, சைன் போர்டு. அந்த போர்டோட மீனிங் என்னன்னு பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு எதுவுமே ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுத்தா நம்ம இதை ஃபாலோ பண்ணணும். ஸ்டாப்னு சொன்னால் நம்ம ஸ்டாப் பண்ணணும். இதெல்லாம் வந்து கிராஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. எதெல்லாம் கிராஸ் பண்ணியிருக்காங்களோ அது பண்ணக்கூடாது. எதெல்லாம் கிராஸ் பண்ணாமல் இருக்கோ அதை நம்ம ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஆர் அதை ஃபாலோ பண்ணணும். புரியுதா, இதான் மீனிங். இப்போ மேலே பாரு ஸ்டாப்புன்னு கொடுத்துருக்கான், அப்போ நம்ம அதை ஒபே பண்ணி நின்றுக்கணும், இதை ஃபாலோ பண்ணணும். கீழே என்னன்னா ஸ்கூல் ஜோன் ஹர்ட் அப்படின்னா என்ன, அது ஒரு இன்ஃபர்மேஷன். உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க, எதிர்த்தாப்புல ஸ்கூல் இருக்குப்பா, நிறைய பசங்க குறுக்கு நடுக்கு போவாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகாத, இல்லை நடுவில் எங்கேயா ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும் அப்படின்னு இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும் இல்லையா. அது மாதிரி பல விஷயங்கள் நாம் புரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே ஸ்கூல் ஜோன் ஹர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கும் வித்தியாசம் தான். அப்புறம் எதெல்லாம் பண்ணக்கூடாது, இது நோ என்ட்ரி. நோ என்ட்ரினா என்ன, உள்ளே போகக்கூடாது, யாருமே போகக்கூடாது, உள்ளேயும் போகக்கூடாது வெளியும் வரக்கூடாது, நோ என்ட்ரி. இது நோ பார்க்கிங், பார்க் பண்ணக்கூடாது. இது நோ ஹார்ன் வந்து ப்ரொஹிபிட்டட். இது யூ டர்ன் எடுக்கக்கூடாது, நோ யூ டர்ன். இது நோ லெஃப்ட் டர்ன். ஆனால் இது பாரு, உள்ளேருந்து வெளியில் வரக்கூடாது, அதாவது ஒன் வே டிராஃபிக். நாம உள்ளே போகலாம், ஆனால் உள்ளேருந்து யாரும் வெளில வரக்கூடாது. ஸோ நாம மட்டும்தான் உள்ளே போகலாம், இட் இஸ் ஒன் வே அப்படின்னு சொல்கிறான். புரியுதா. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் எய்டுக்கு வந்து எவனோ ஒருத்தன் போயம் எழுதியிருக்கான் பார்த்தியா, FIRSTAID. அப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கிற எஃப்க்கு என்ன மீனிங், போய் இப்போ ரீலேர்ன் அண்ட் ரீலேர்ன் ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னு அர்த்தம். ஐக்கு என்ன மீனிங், இட் இஸ் ஒன் திங் ஒன் ஷுட் நாட் டேக் ஃபார் கிராண்டட், இந்த ஒரு விஷயத்த நம்ம கிராண்டடாக எடுத்துக்கூடாது. ஆருக்கு என்ன மீனிங், ரீலேர்ன் அண்ட் ரீலேர்ன் ஃபர்ஸ்ட். அப்போ என்ன, ஃபர்ஸ்ட் வந்து எஃப்க்கு என்ன கொடுத்துருக்கான், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சேஃப்டி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாலிசி. அப்போ எஃப்க்கு ஃபர்ஸ்ட்ல இந்த லைன் படிக்கணும், ஐக்கு இந்த லைன் படிக்கணும், ஆருக்கு இந்த லைன் படிக்கணும், எஸ்ஸுக்கு ஸோ தட் யூ கேன் ஹெல்ப் பீப்புள் அப்படின்னு சொல்லியிருக்கான். டீக்கு என்ன பண்ணிருக்கான், டு எக்யூப் யுவர் செல்ஃப் வித் லைஃப் சேவிங் ஸ்கில்ஸ்ன்னு சொல்கிறான். ஏக்கு பேர் அண்ட் பை டூயிங் ஸோ யூ கேன் பி ஆஃப் கிரேட் ஹெல்ப்னு சொல்கிறான். திருப்பி ஐ, இன்னொரு ஐனா இன் த சொசைட்டி அண்ட் இன் யுவர் ஃபேமிலி. டீனா டூ இட் நவ், லேர்ன் ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னு சொல்கிறான். சும்மா இது வந்து என்னன்னா ஒரு ஃபர்ஸ்ட் எய்டுக்கு பற்றி யாரோ ஒருத்தவங்க எழுதுனா ஒரு சின்ன போயம் அவர்கிட்ட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. சரியா. இப்போ நம்ம இந்த லெசன் எப்படி நடக்குதுன்னா, ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸ் 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு நிறைய பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குருஜி, அவங்க டீச்சர், கிளாஸ் டீச்சர் இருக்காங்களே, அவங்கள ஆச்சாரியான்னு வச்சுப்போம்.
ஸோ இது இங்கே வந்து இந்த பசங்க அண்ட் ஆச்சாரியாக்குள்ளே நடக்கிற டிஸ்கஷன். இந்த டிஸ்கஷன் நடக்கும்போது தீபாவளி வருது பக்கத்தில், அதாவது தீபாவளி ஒரு 1 வீக் முன்னாடி அந்த மாதிரி நினச்சிக்கோயேன். அதான் இதோட சுச்சுவேஷன், கிளாஸ் சுச்சுவேஷன். ஓகேவா? அப்போது ஒரு பொண்ணு இருக்கா நம்யான்னு, அவள் ஒரு ஸ்டூடெண்ட் ஆஃப் கிளாஸ் 4. அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஷீ இஸ் அவைட்டிங்னா என்ன இருக்கோ வெயிட் பண்ணுறா. ஆஃபர் மாமாஜி அண்ட் மம்மிஜி அப்படின்னா பஞ்சாபியில் வந்து மாமா அத்தை, அவங்கள வந்து மாமா ஜி அண்ட் மாமிஜின்னு வாங்க. அவங்க எதுக்கு இவங்க வெயிட் பண்ணுறா அப்படின்னா, அவங்க மாமாவும் மாமியும் இவங்க வீட்டுக்கு தீபாவளிக்காக வராங்க. ஸோ 1 வீக் முன்னாடி என்னன்னா அப்போ வராங்க, தீபாவளி செலிப்ரேட் பண்ண வராங்க. அப்போ வந்து ஷி ஹஸ் காட் ஏ நியூ ட்ரெஸ் இன் ஃபேவரட் கலர். அவளுக்கு பிடிச்ச கலரில் ஒரு ட்ரெஸ் கிடச்சிருக்கு. அவள் மட்டும் ஹாப்பியாக இல்லை, அவளை சுற்றி இருக்கிற பீப்புள் அரௌண்ட் ஹர் ஆர் ஆல்சோ ஹாப்பி இன் த ஃபெஸ்டிவல் மூட், கிரீட்டிங் ஈச் அதர், ஹாப்பி சேஃப் தீபாவளி வேர் எவர் தே மீட். இப்போ பார்க்குறவங்கெல்லாம் ஹாப்பி தீபாவளி சொன்னால் பரவாயில்ல, சில பேர் சேஃப் தீபாவளின்றாங்க. உடனே நிம்யா அண்டர்ஸ்டாண்ட், ஏன் தீபாவளி கிரீட்டிங்ஸ் ஏன் சேஃப்டின்னு ஒரு வார்த்தை உள்ள சொல்கிறாங்க அப்படின்னு. ஷி வாண்ட்ஸ் டு டிஸ்கஸ் அபவுட் திஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்போ ஸ்கூலுக்கு போனால் கேட்க முடியும். அண்ட் ஆல்சோ கெட் மோர் கிளாரிட்டி ஃப்ரம் அ டீச்சர்ஸ் அப்படின்னு அந்த நம்யா யோசிக்கிறா. ஸோ சேஃப்டினா தீபாவளிக்கும் சேஃப்டிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசிக்கிறா. லாஜிக் தானே? சரி, இப்போ கிளாஸ் டீச்சர் அவங்க ஸ்கூலுக்கு வராங்க. அப்போ வந்து சில்ட்ரன் வந்து வழக்கம் போல் நமஸ்தே சொல்கிறாங்க, வார்ம் நமஸ்தே. ஆச்சாரியா நமஸ்தே ப்ளீஸ் பி சீட்டன்றாங்க. அப்புறம் ஆச்சாரியா அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்க. அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு the Acharya informed the class that there would be a demonstration by the officers from the fire and rescue operation department and about how to celebrate a safe Diwali, which is done every year. Appo Namya is happy that her doubts are going to be cleared that day. அன்னைக்குன்னு பார்த்து என்ன நடந்திருக்குன்னா, ஆச்சாரியா சொல்றாங்க, அப்பா எவ்ரி இயர் நமக்கு ஃபயர் அண்ட் சேஃப் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ்லேருந்து ஆஃபீஸர்ஸ் வருவாங்க இல்லையா, அவங்க வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுப்பாங்க இல்லையா, ஹவு டு செலிப்ரேட் அ சேஃப் தீபாவளின்னு, அது வந்து இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. நம்யா நேற்று தான் யோசிச்சா இதை வந்து கேட்கணும் அப்படின்ட்டு. இப்போ சூப்பர், ஆஃபீஸர்ஸே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறதுனால ஷீ இஸ் கோயிங் டு கெட் ஹர் டவுட்ஸ் கிளியர் தட் டே. அன்னைக்கே அது கிளியர் ஆக போகுதுன்னு ஹாப்பியா இருக்கா நம்யா. ஓகே, அப்போ என்ன ஆகுது நம்யா, ஆச்சாரியா when it is time for celebration, why should we think negatively and work on the do's and don'ts without planning for the celebration? போய் கேட்குறா, ஆச்சாரியா தீபாவளி செலிப்ரேஷன் இருக்குது, நம்ம அதை பற்றி பிளான் பண்ணலாம்ல, அதை விட்டுட்டு வி திங்க் நெகட்டிவ்லி, ஏதாவது நடந்தா என்ன ஆகணும், ப்ரிகாஷன்ஸாக இதை பண்ணணும் அப்படின்றீங்களே, ஏன் நம்ம நெகட்டிவாக நினச்சிட்டு அதை வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஸ்டெட் நம்ம வந்து பிளான் பண்ணலாம்ல, செலிப்ரேஷனுக்கு போய் நம்ம பிளான் பண்ணலாம் இல்லையா, இட் இஸ் அ டைம் ஃபார் செலிப்ரேஷன் இல்லையான்னு கேட்குறா. அதுக்கு ஆச்சரியா சொல்கிறா, இல்லைப்பா நீ வந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். அப்படின்னா என்ன, வருமுன் காப்பது நலம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சால்வ் பண்ணிட்டா அது சூப்பர், வந்ததுக்கு அப்புறம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணோம்னா நிறைய பெயின் இருக்கும், நிறைய கஷ்டங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. உடனே சில்ட்ரன், எஸ் ஆச்சாரியா, பட் தட் இஸ் டு கீப் ஆன் ஹெல்த்தி. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் எதுக்கு சொல்றோம், ஹெல்த்தாக இருக்கிறது சொல்லுவாங்க. யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க, டே ஒழுங்காக சாப்பிடு, இல்லைன்னா உடம்பு சரியில்லாம போயிடும், ஒழுங்கா இப்போ இது பண்ணு அதை பண்ணு, இல்லைன்னா உடம்பு சரியில்லாம போய்டும் சொல்லுவாங்க. அப்போ அது ஹெல்த்திக்கு தான் அது மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க பசங்க. அதனால அதான் சொல்றாங்க, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். எதுக்குன்னா ஒன்லி டு கீப் ஒன் ஹெல்த்தி தானே டீச்சர். அதுக்கு தான் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம், வி ஷுட் ஈட் பேலன்ஸ்டு டயட், எக்ஸசைஸ் அடிக்வேட்லி, நிறைய எக்ஸசைஸ் பண்ணோம், ப்ராக்டிஸ் குட் ஹைஜீன், கை கழுவணும், இது கரெக்டாக குளிக்கணும், பல்லு விளக்கணும், எல்லாம் மெயின்டைன் பண்ணணும், அண்ட் டு ஸ்டே ஹெல்த்தி. அப்போ ஒருத்தன் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு நல்ல சாப்பாடு, பேலன்ஸ் டயட், எக்ஸசைஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் ஹைஜீன் சிஸ்டம், இதெல்லாம் பண்ணாலே நல்லா இருந்துருவானே. இப்போ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் இங்கேயே ஃபாலோ பண்ணிட்டோமே அப்படின்றான். நான் ஆச்சரிய சொல்றாங்க, தம்பி எஸ் யூ ஆர் ரைட், ஆனால் ஒன் கேன் சஃபர் பெயின் அண்ட் அகனி ஈவன் வென் வி மீட் வித் அன் ஆக்சிடென்ட். ஒருத்தனுக்கு வலியும் வேதனையும் ஒரு ஆக்சிடென்ட் வந்தா தெரியும். ஒன் கேன் சஃபர் பெயின் அண்ட் அகனி ஈவன் வென் வி மீட் அன் ஆக்சிடென்ட். அப்போ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ how we prevent accident to avoid such suffering. அப்போ ஆக்சிடென்ட் வந்ததுக்கு அப்புறம் கஷ்டப்படுறதை விட வர்றதுக்கு முன்னாடி அதை வந்து how to prevent accident and அதனால ஏற்படக்கூடிய அந்த துயரம் இந்த சஃபரிங்கை நம்ம ஓவர் கம் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது மாதிரி அவங்க இன்னொன்று என்ன சொல்றாங்க, தீபாவளின்னு நம்ம செலிப்ரேட் பண்றோம் இல்லையா, இட்ஸ் நத்திங் பட் a festival of light. அது வெளிச்சம் இல்லை, ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸு. நம்ம வி லைட் லேம்ப் ஆல் ஓவர் அவர் ஹவுஸ், நம்ம வீடை சுற்றி நிறைய வெளிச்சம் உள்ள விளக்குகளை ஏற்றி வைப்போம். அண்ட் ஆல்சோ பர்ஸ்ட் கிராக்கர்ஸ், அது மட்டுமா பண்ணுவோம், நிறைய பட்டாசுகள் வெடிப்போம் டு எக்ஸ்பிரஸ் அவர் ஜாய். அப்போது Diwali is a festival of light. We light lamp all over the house and we also burst crackers
டு எக்ஸ்பிரஸ் அவர் ஜாய் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? சரி, இப்போ வினய் என்ன கேட்குறான், ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட், நான் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன், இட் வில் பி கிரேட் ஃபன் டு பிளே அண்ட் ஹாவ் டெலிகசிஸ் டு ஈட். அப்போ தான் சொல்கிறேன், ஆமாம் ஆச்சரியா, நான் அதுதான் வெயிட் பண்ணுறேன், நிறைய பேருக்கு லீவ் இருக்கும், நிறைய ஃபன் டு பிளே, நிறைய விளையாடலாம், நிறைய சாப்பாடு ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, நல்லா சாப்பிடலாமே அப்படின்றான். உடனே ஆச்சரியா சொல்கிறாங்க, ஆமாம் ட்ரூ, we need to follow certain safety rules when we burst crackers so that we do not get injured during the process. அதாவது சில ரூல்ஸ், சேஃப்டி ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். எப்போ டு பர்ஸ்ட் கிராக்கர்ஸ், அப்போ அப்படி ஃபாலோ பண்ணலன்னா என்னாகும், நம்ம வில் கெட் இன்ஜுரி. ஸோ we do not want to get injury during the process, so we should follow certain rules அப்படின்றாங்க. அதே மாதிரி இந்த ஃபயர்மேன்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எதுக்கு கூப்பிட்டோம், they are invited every year to school to help us understand the precautions. முன் எச்சரிக்கை, நம்ம எங்கெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, எப்படி அது வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஃபயர்மேனே வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஃபயர்மேன் என்ன பண்ண போறாங்க, they are going to demonstrate, நமக்கு வந்து எப்படி தீ பிடிச்சா என்னென்ன பண்ணணும்னு நம்ம முன்னாடி ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்ட போறாங்க, டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போறாங்க. as to what is to be done in case of a fire accident. ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தால் எப்படி நம்ம நடந்துக்கணும்னு அவங்க பண்ணி காட்ட போறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆச்சரியா. உடனே இவன் என்ன சொல்றான், when we follow all safety precaution will accident happen. அவன் உடனே ஒரு புத்திசாலியா ஒரு கேள்வி கேட்கிறான், நம்ம எல்லா ப்ரிகாஷன்ஸும் ஃபாலோ பண்ணிட்டோம்னா அப்போ ஆக்சிடென்ட் ஆகாதா அப்படின்னு கேட்கிறான். அப்படி கிடையாது, ஆக்சிடென்ட்ஸ் கேன் பி காஸ்ட் பை அதர்ஸ் எரர். ஆக்சிடென்ட்னு சொன்னா அது நாம தான் பண்ணணும்னு இல்லை, அடுத்தவங்க வந்து நம்ம மேல முட்டினாலும் ஆக்சிடென்ட் தான். இப்போ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ வாட் வி நீட் டு டூ இன் கேஸ் ஆஃப் சர்டன் காமன் ஆக்சிடென்ட். நம்ம குழந்தைங்களா ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கா சில காமன் ஆக்சிடென்ட்டுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், வி நீட் டு டூ அப்படின்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுல ஒன்று, டூரிங் தீபாவளி டைம்ல வி லைட் தியாஸ், விளக்கேற்றுவோம், அப்போ நெருப்போட விளையாடுறோம், அப்போ நெருப்பு எங்கேயாவது படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பர்ஸ்ட் கிராக்கர்ஸ் வெடிக்கும் போது சில ஆக்சிடென்ட் ஆக சான்சஸ் இருக்கு. அண்ட் சான்சஸ் ஆஃப் ஃபயர் ஆக்சிடென்ட் இஸ் irrelevant. இந்த இடத்துல நெருப்புனால வர்ற ஆபத்துக்கள் நிறைய இருக்கிறதுனால அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, எஜுகேட்ஸ் பீப்புள் எஸ்பெஷலி சில்ட்ரன் டு அவாய்ட் ஆக்சிடென்ட் as much as possible. அப்போ இந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்க, they educate the people. ஒரு மனுஷங்களா போய் குழந்தைங்க, பர்டிகுலரா குழந்தைங்கிட்ட போய் ஆக்சிடென்ட் ஆகாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்ன்றத சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆச்சாரியா. இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒரு பொண்ணு பட்டாசு வைக்கிறா, இந்த பட்டாசு வந்து கையில ஒரு பெரிய குச்சி வச்சு வைக்கிறா, அதுதான் குட். சில பேர் மேட்ச் பாக்ஸ் வச்சு வைப்பாங்க, வச்சாங்கன்னா என்ன ஆகும், அது டேஞ்சர். ஸோ இதே மாதிரி நீட்டு குச்சி வச்சு வைக்கணும், இது ஒரு ப்ரிகாஷன். இந்த மாதிரி சரி. சில்ட்ரன்ஸ் ஆர் thrilled to see huge red machine slowly entering the campus. அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. உனக்கு ஃபயர் இன்ஜின் எப்படி இருக்கும், பெரிய வெஹிக்கிள், இவ்வளோ பெரிய வெஹிக்கிள் பாரு, இத்தனை ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஸ்கூலுக்குள்ள வராங்க. பர்டிகுலரா அந்த டைம்ல அந்த வண்டி ஃபயர் இன்ஜின் வந்துடுச்சு. உடனே ஷால் வி கோ அப்படின்னு ராஜி சொல்றா. உடனே என்ன சொல்றாங்க ஆச்சாரியா, quickly form a line, remove behind one behind another, move down the stairs and watch your step. வழக்கம் போல நம்ம ஸ்கூல்ல சொல்லுவாங்க இல்லையா, watch your step, move one behind another, அப்புறம் slow while moving down the stairs எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, பார்த்துக்கோ. அதுதான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ as soon as the children are small, the fireman வந்து சில do's and don'ts வந்து சொல்றாங்க while lighting crackers. ஸோ பர்டிகுலரா அந்த ஃபயர்மேன் வந்து கிளாஸ் முதல்ல பட்டாசுகள் வெடிக்கும் போது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப டீட்டெயிலாவே சொல்றாங்க. புரிஞ்சுதா? சரி, அடுத்தது என்ன, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் டூ, இதெல்லாம் பண்ணணும்னு சொல்றான். எதை பண்ணணும்னு சொல்றான், the smoke from burning crackers may affect those having a respiratory problem, so such people should stay away from the site of the bursting crackers. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, பட்டாசு வெடிக்கிற இடத்துல நிறைய புகை வரும், இந்த புகையை நம்ம மூக்குல இன்ஹேல் பண்ணா நமக்கு ரெஸ்பிரேஷன் ப்ராப்ளம் வரும், மூச்சு திணறல் ஏற்படும். ஸோ யாருக்கெல்லாம் மூச்சு திணறல் இருக்கு, வீசிங் இருக்கு, இந்த குழந்தைங்க எல்லாம் they should stay away from the site of bursting crackers. எங்க வெடிக்கிறாங்களோ அங்க இருந்து கொஞ்சம் தள்ளி நின்று தான் பார்க்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் என்னன்னா, keep a bucket of water or sand. நம்ம எங்க பட்டாசு வெடிக்கிறோமோ அது பக்கத்துல ஒரு பக்கெட் ஃபுல்லா தண்ணியோ மணலோ கொட்டி வைக்கணும். சப்போஸ் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா டக்குன்னு அணைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், அப்போ போய் தேட முடியாது, அதுக்காக இது பண்ணணும் சொல்றாங்க. தேர்ட் ஒன் என்னன்னா, wear proper footwear while bursting crackers. பட்டாசு வெடிக்கும் போது நல்ல ப்ராப்பரான ஃபுட்வேர் போடணும். ஃபுட்வேர் போடலன்னா என்ன ஆகும், கீழே ஏதோ ஒரு நெருப்பு குச்சி இருக்கும், உனக்கு தெரியாம காலில் வச்சா காலில் கொப்பளம் ஆகும். ஸோ காலில் ஏதாவது கிழிச்சிடக்கூடாது, காலில் ஏதாவது நெருப்பு பற்றக்கூடாது, அதுக்காக அவங்க சொல்றாங்க ஃபுட்வேர் இஸ் எ மஸ்ட். அடுத்தது என்னன்னா,
காட்டன் க்ளோத்ஸ் மட்டும்தான் போடணும். அண்ட் இந்த க்ளோத்ஸ் இட் ஷுட் பி க்ளோஸ் டு யுவர் பாடி, உடம்ப ஒட்டி இருக்கணும். இது என்ன மீனிங்னா, காட்டன் ட்ரெஸ்ஸில் நெருப்பட்டுச்சுன்னா நெருப்பு எரிஞ்சு சாம்பலாய் கீழே ஈஸியாக கொட்டிடும். இதே பாலியஸ்டர் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டால் என்ன ஆகும்னு கேட்டால், சில்கெல்லாம் போட்டால் நெருப்பு பட்ட உடனே அந்த நெருப்பு போய் நம்ம தோலில் ஒட்டிக்கும், தோல்லையே போய் ஒட்டிக்கும், கம் போட்டு ஒட்டின மாதிரி ஒட்டிக்கும். அந்த நெருப்பு அந்த சில்க் பேப்பர் கிளாத்தை வந்து நம்ம உடம்புலேருந்து எடுக்கும் போது அப்படி தோல் பிஞ்சு வரும். அதனால காயம் பெரிய இன்ஜுரி ஆகிடும். அதனால we should avoid wearing silk and polyester dress, but we should wear only cotton. சரியா? அடுத்தது காட்டன் மட்டும் போட்டால் மட்டும் போதாது, லூஸ் ட்ரெஸ் போடக்கூடாது. லூஸ் ட்ரெஸ்னா என்ன, அந்த பொண்ணுங்க சில டைம்ல துப்பட்டா அது பார்த்தா தொங்கும், சாரி இதெல்லாம் போடும். இவங்க குனிஞ்சு நெருப்பு வைக்கிற நேரத்தில் இவங்க புடவை எந்த பக்கம் எரியும். அதனால லூஸ் ட்ரெஸ் போடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் க்ளோஸ் டு த பாடி இருக்கிற மாதிரி ட்ரெஸ் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கிராக்கர் ஷுட் பி லிட் ஃப்ரம் a safe distance using அகர்பத்தி ஆர் ஸ்பார்க்லர். பட்டாசு வச்சுட்டு பட்டாசு பக்கத்துல போய் நெருப்பு வைக்கக்கூடாது. கொஞ்சம் தள்ளி நின்று வைக்கிறதுக்கு அகர்பத்தி இந்த மாதிரி பெரிய குச்சி இருக்கும், அந்த குச்சை வச்சு நம்ம பண்ணணும். ஸ்பார்க்லர் ஆர் அகர்பத்தி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கிராக்கர்ஸ் எல்லாம் ஈஸியா பத்தக்கூடிய மெட்டீரியல் பக்கத்துல வைக்கக்கூடாது. லைக் பெட்ரோல், கெரோசின், வுட்டு இது மேலெல்லாம் வைக்கக்கூடாது. வச்சா டக்குன்னு சீக்கிரம் பற்றிக்கும். அதனால கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அப்படின்றாங்க. அண்ட் the fireworks should be purchased only from licensed sellers. நீ லைசன்ஸ் வாங்கின செல்லர் விற்கிற பட்டாசு அது சொன்ன மாதிரி செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஃப்ளவர் பாட்னா அழகாக ஃப்ளவர் வேலை பண்ணும், சக்கரானா சக்கரை வேலை பண்ணும். இதே லைசன்ஸ் இல்லாமல் வாங்குறவன் சக்கரானா மேலே போகும், மேலே போக வேண்டியதெல்லாம் கீழே வெடிக்கும், அப்போ பெரிய டேஞ்சர் ஆகிடும். புரியுதா? ஸோ வி ஷுட் பை ஒன்லி ஃப்ரம் licensed sellers. அப்புறம் பட்டாசு வெடிக்கும் போது we should burst only in open space. எங்கேயாவது ஒரு க்ளோஸ் டு ரூம்குள்ள எல்லாம் பண்ணக்கூடாது, வெளியிலலாம் பண்ணணும். சரியா? ஏன்னா இன் கேஸ் ஆஃப் ஃபயர் பீப்புள் கேன் ரன் அவே அண்ட் எஸ்கேப். அதுக்காக அடுத்தது pour water to diffuse the cracker that has not burnt. இப்போ ஒரு நெருப்பு வைக்கிற ஒரு பட்டாசு நெருப்பு எரிஞ்சுது ஆனால் வெடிக்கலன்னு என்ன பண்ண, கொஞ்சம் நேரம் பசங்க போய் நோண்டி பார்ப்பானுங்க, ஏய் வெடிக்குதா வெடிக்கலையா அப்படின்னு. தட் ஷுட் நாட் பி டன். ஏன்னா அப்படி பண்ண என்ன ஆகும், திடீர்னு வெடிச்சிடும், அப்போ பெரிய இன்ஜுரி ஆகிடும். அதனால அந்த மாதிரி எரிக்காத பட்டாசுலாம் தண்ணி ஊற்றி அணைக்கணும். போர் வாட்டர் டு டிஃப்யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரிகாஷன்ஸாக டூஸில் இருக்கு. அப்போ டோன்ட்ஸ் என்னென்னலாம் பண்ணக்கூடாது, ஒன்று டோன்ட் லைட் கேரி நியர் ஆர் இன்சைட் அண்ட் ஆட்டோமொபைல். கார் பக்கத்தில் போய் பண்ணலாமா? கார் பக்கத்தில் டீசல் டேங்க் இருக்கு, பட்டா காரே எரியும். டு நாட் கீப் யுவர் ஹேர் ஓப்பன். இந்த பொண்ணுங்களோட முடியெல்லாம் பார்த்தா முன்னாடி கண்ணு மறைக்கும், திடீர்னு இப்படி டேர்ன் பண்ணும்போது என்ன பண்ணும், முடி பற்றிக்கும். ஸோ அதனால ஹேர் ஓப்பனாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு யூ ஷுட் broadcast வித் சீனியர், யாராவது ஒரு பெரிய அடல்ட் சூப்பர்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு பெரியவங்க இருக்கிறாங்கன்னா அப்போ தான் அங்கே தான் பட்டாசு வெடிக்கணும். அண்ட் டு நாட் யூஸ் மேட்சஸ் ஆர் லைட்டர்ஸ். கிராக்கர் வெடிக்கிறதுக்கு வத்திக்குச்சியோ லைட்டரோ யூஸ் பண்ணக்கூடாது. டு நாட் வியர் சில்க் ஆர் சிந்தட்டிக் கிளாத்ஸ் while burning crackers. சொல்லியிருக்கேன் சில்க் கிளாஸ் என்ன ஆகும்னு. அண்ட் வி ஷுட் நாட் கீப் த நியர் த சோர்ஸ் ஆஃப் ஃபயர். ஸோ ஃபயர் பக்கத்தில் வைக்கக்கூடாது. அதே மாதிரி எலக்ட்ரிக் போல், நெருப்பு எலக்ட்ரிக் போல் கொண்டு போகிற எலக்ட்ரிசிட்டி போகிற லைன் பக்கத்தில் வைக்கக்கூடாது. அண்ட் வி ஷுட் நெவர் லிட் வித் when it is in hand. அதையும் பண்ணக்கூடாது. டு நாட் burst cracker inside a container. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொட்டாங்குச்சி கீழே பட்டாசு வச்சு வெடிப்பாங்க. அப்போ கொட்டாங்குச்சி பறந்து போய் பக்கத்து வீட்டுக்காரன் பையன் மண்டையை உடையும். ஸோ டோன்ட் burst crackers inside a containers அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. There was a demonstration of how various type of fire can be put out by the firemen. The children walked back happily so that they have learned something. A few of them has some doubt which noted to classify the teachers. சரியா? ஸோ இதுதான் நம்ம பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம். Okay, we will continue with the second part. Thank you.